வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்ட் அஃப்கோர்ஸ் சந்தனம் சார் வந்து அந்த லொலிசபா டைம்ல இருந்து பயங்கர ஃபேன் நான் அவருக்கு. நிறைய வாட்டி அவரை பார்க்கும்போது சொல்லியிருக்கேன். எனக்கு அவரோட பர்சனாலிட்டி ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஒரு பியூரான பர்சனாலிட்டி, பயங்கர ஒரு ஜோவிலா இருப்பாரு. அண்ட் பாட வரும்போதெல்லாம் வந்து அன்னைக்கு வேற மூட்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க ரெக்கார்டிங். சந்தானம் அவர்கள் பத்தி கொஞ்சம். எஸ், சோ அவரை வந்து பாடகரா முதல்ல யூஸ் பண்ண மியூசிக் கம்போசர் நான் தான். சோ அந்த பெருமை எனக்கு தான் நினைக்கிறேன். சோ ஆனா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது எனக்கு பாடவே வராது. நான் பானபத்திரர் மாதிரி பயந்துட்டு வீட்டுல நான் வரலன்னா என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க. ஆனா அங்க வந்து எனக்கு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா டியூஷன் மாதிரி ஆயிடுச்சு. வேப்ப மரம், புளிய மரம், அதாச்சும் மேல கீழே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் அவரை பார்த்தேன். சார் சொல்லுங்க அப்படின்ன. வேப்ப மரம் புளிய மரம்னாரு. நானும் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு. இல்ல சார், ஆக்ஷனை மாத்திட்டாரு. அப்புறம் வேப்ப மரம் புளிய மரம்னாரு. திரும்பி நான் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு. ஒன்னு அவர் ஏங்க நான் பண்ற ஆக்ஷன் மட்டும் கரெக்டா பண்றீங்க, ஆனா அந்த மாதிரி பாடவே மாட்டீங்களே அப்படின்னு அன்னைக்கு அவ்வளவு டென்ஷன் ஆனாரு. ஆனா அப்புறம் எனக்கு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து என்ன பாட வச்சாரு. சோ அவருக்கு உண்மையிலே என்ன பாட வச்சதுக்கு மனமார்ந்த நன்றி சார். தேங்க்யூ. இந்த பாட்டை ரொம்ப நல்லா பாடி கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி. பீச்ல போயிட்டு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஒருத்தவங்க வந்து நம்ம 2 பேரோட ஜாதகத்தை பார்த்து நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பாட்டு எப்ப கிடைக்கும்? அந்த பாட்டு இல்லையா? அந்த பாட்டு இல்லையே. நம்ம கிட்டார் எடுத்து உள்ள வச்சிட்டீங்களே நீங்க. அதுக்கப்புறம் இல்ல, அந்த கிட்டாருக்குலாம் ஸ்கோப் இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே டமால் டுமில்னு இருக்கு. அடுத்த படத்துல அந்த பாட்டு கொடுத்துருங்க. ஆமா, இல்ல கண்டிப்பா அது பண்ண. ஏன்னா நாங்க கம்போஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு உட்காந்து எதுவுமே பண்ணதில்ல. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒன்னு வரும், ஒரு ஐடியா வரும், அனுப்புவேன். சோ எப்பயுமே பயங்கர ரெஸ்பான்சிவா இருப்பாரு. பயங்கர பேஷனேட்டான டைரக்டர், ரொம்ப நல்ல ரைட்டர் நினைக்கிறேன். ஏன்னா த வே ஹஸ் லைன்ட் அப் த மூவி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு. சோ அவருக்கு பாராட்டுக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.